எங்க வீட்டு கடைசி எலிக்குட்டிக்கு கல்யாணம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு கார்ல கிளம்பிட்டோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. சரி போற வழியில டீ குடிச்சிட்டு போலான்னு பேக்கரியில நிப்பாட்டினா, ஒரு ஆளு டீ வேணுண்டது, ஒரு ஆளு காஃபி வேணுண்டது, ஒரு ஆள் ஜூஸ் வேணுண்டது, ஐஸ்கிரீம் வேணுண்டது. சரி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க வந்து தேனின்றனால மதுரையில ராஜ்மஹால்ல தான் எப்பவுமே பட்டு சாரி எடுப்போம். சரி நாங்க கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அங்க போனா அவ்ளோ கூட்டம். எது சாரி எது ஃப்ரீயா குடுக்குறாங்களா என்ன, இங்க என் தம்பி கேட்டான் ஏன் இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு. சாரி வியர் பண்ணி காட்டுங்கன்னா காட்ட மாட்டேன்றாங்க. சரி வண்டிய சென்னை சில்க்ஸுக்கு திருப்பிடான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டோம். அப்புறமா எங்களுக்கு பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் பட்டு சாரி எடுத்த பின்னாடி பசி தாங்கல, ஒரு ஹோட்டல்ல விடுறா வண்டின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு சரி அப்புறம் என்ன குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுப்போம் இல்லன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா மாப்பிள்ள வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்கலையே, எனக்கு தானடா கல்யாணம் அப்படிங்கிறான். சரிவா உனக்கும் அப்படியே கோட்டு சட்டை எடுப்புன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தாச்சு. எங்களோட ட்ரெஸ் ஒரு ட்ராலி ஃபுல்லா வச்சு சூட் கேஸ்லயும் வச்சு கொடுத்தாங்க. அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டோம். மாப்பிள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கிட்ட எல்லாம் கும்பிட்டு கொடுத்தாங்க. அப்புறமா எங்க கிட்ட உட்கார வச்சு ஃபீட்பேக் எல்லாம் கேட்டாங்க.